ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை இணையதளத்தின் மூலமாய் கேட்கும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை காண்கின்றீர்கள், உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். தேசமெங்கும் திருச்சபையெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியா மனதார கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் தெய்வமானால், கர்த்தர் தெய்வமானால். 1 அரசன் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை சொல்கிறது, அப்பொழுது எலியா சகல ஜனங்களில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள், 2 நினைவுகளால் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஜனங்கள் பதில் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்களாம். கர்த்தர் தெய்வமானால் சூழ்நிலை மத்தியிலே சூழ்நிலை பார்க்காதபடி எலியா ஒரே ஒரு மனிதனாய் நின்று அறைகோல் விடுகிறான், சேலஞ்ச் பண்ணுகிறான். நன்றாய் கவனிங்கள். பாகால் தீர்க்கதரிசி 400 பேர், விக்கிர தப்பு தீர்க்கதரிசி 450 பேர், 850 தீர்க்கதரிசி நிற்கிறார். ஒத்தாள நிற்கிறான். வேதம் சொல்கிறது, 30வது வசனம் சொல்கிறது, அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு தேவ சமூகத்தில் நின்றான். ஏன் நம்மளால் நிற்க முடியல? கர்த்தர் தெய்வம் நிற்க முடியல. தகர்க்கப்பட்ட பலிபீடம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க? தேவனுக்கு மனதாய் நிற்கும்போது, நம்முடைய இருதயமானது செப்பனிடும்போது, வைராக்கியம் கொண்டு நீங்கள் பேசினீர்கள் அல்லவா, கர்த்தர் தெய்வமான என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி, அப்படி ஆசீர்வதிப்பதை அநேகர் பார்ப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழிய பாதியிலே நான் கடந்து வரும்போது 2010ஆம் ஆண்டு ஊழியத்திற்கு அழைப்பை பெற்று தேவ சமூகத்தில் நிற்கும்போது அநேகர் பரிகாசம் பண்ணினார்கள், அநேகர் தரக்குறைவாய் பேசினார்கள், அநேகருடைய வார்த்தைகள் எங்களை உடைத்து போட்டது. ஆனால் கர்த்தரே நம்பி நிற்கிறோம் என்று சொல்லி நின்றோம். கர்த்தர் ஒருவரை மாத்திரம் நம்பி நான் நினச்சி வந்தேன். ஊழியத்துக்கு வந்தால் ஊழியர்கள்லாம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, வரவேற்பாங்கன்னு. ஆனால் வந்ததெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான காரியங்கள் தான். ஆனால் கர்த்தரை மட்டும் நம்பியோம். எங்களை மட்டும், எங்கள் குடும்பத்தை மாத்திரம் ஆண்டவர் கரத்தில் கொடுத்தோம், அவ்வளோதான். கர்த்தர் அக்கினியை இறக்கினார். இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் ஊற்றாய் விளங்கும்படியாச்சு இருக்கார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க நண்பா, உடைக்கப்பட்ட நிலையிலே கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கிறாயோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உன் பலிபீடத்தை, உன் இருதயத்தை செப்பனிட்டு பார். தேவனுக்கு முன்னதாக நின்று வா. நின்று நான் எந்த காரியத்தில் சரியில்லை என்று சொல்லி சரி பண்ணுவேன் என்று சொன்னால், எலியா அறைக்கூவல் இட்ட போது வானத்திலிருந்து, பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வானத்தை திறந்து அக்கினி இறக்கின அதே தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எலியாவின் தேவன் என் தேவன் என்று சொல்லி நீங்கள் நிற்கும்படியாய் கர்த்தரே இந்த காரியத்தை செய்வார். கர்த்தரே இந்த காரியத்தை செய்வார். உங்கள் கரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஆண்டவருக்கு முன்னதான் என்று கர்த்தர் தெய்வம், இந்த தெய்வம் என்னை தாயின் கருவிலை உருவாக்கினார். அவரே என் வாழ்க்கையில் எது வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எனக்கென்று, என் குடும்பத்திற்கென்று, என் பிள்ளைகளுக்கென்று, என் குடியிருப்புக்கென்று எது வேண்டுமோ அதை அவர் தருவார் என்று சொல்லி விசுவாசித்து வார்த்தையை அறிவித்துப்பார். 2 நினைவுகளை குந்தி குந்தி நடக்காதபடி, 2 நினைவுகளால் நிற்காதபடி கர்த்தரை மாத்திரம் நம்பி நின்று வார். உலக ஆசாவாசங்களை விட்டுவிட்டு தேவனை மாத்திரம் உயர்த்தி பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் தருவார். எந்தெந்த இடத்துல ஒரு தலை குனிஞ்சு நிற்கிங்களோ, அதே ஜனங்கள் மத்தியிலே, அதே திருச்சபையிலே, அதே தெருவிலே, அதே ஜனங்கள் மத்தியிலே உங்களை தேவன் உயர்த்துகிறதை பார்ப்பீர்கள். எலியாவை உயர்த்தினவர் என்னையும் உங்களை உயர்த்துவார். என்னை உயர்த்தினவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் தெய்வமானால் என்று வார்த்தையை கொடுத்தர, நீர்தான் உயிருள்ள தெய்வம், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக என் பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் சுமந்தீர் ஐயா. நீரே என் வாழ்க்கையில் வெளிப்படும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு அற்பத்தை காணப்போகிறீர்கள். ஜெபிப்போமா. மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய குமாரனாய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்கிற கர்த்தர் தெய்வமான என்று சொல்லி உம்முடைய நாமத்திலே வைராக்கியம் கொண்டு நிற்கிற ஜனங்களுக்கு
தன் ஜனத்திற்காக கர்த்தர் வைராக்கியம் கொண்டு இறங்குவார் என்ற வார்த்தையின்படி வைராக்கியமாக இறங்கி அவள் கண்ணீரை துடைத்து தகப்பனே அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.